ரீசெண்டாக தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆன பெஸ்ட்டான 6 மூவிஸ் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6 மூவிஸும் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குது, அது என்னென்ன மூவிஸ் தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மூவி 2014 வந்த மூவி. இந்த மூவியோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.2 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸோட பிறக்கிறா. டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வயசாகி போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவரோட நாட்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். டைமில் பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கை எப்படி போகுது, அந்த என்னென்ன கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறா, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, சொசைட்டி எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறது, ப்ராப்ளம் வருது, எப்படி கொண்டு போகிறாங்க, தென் அவனுக்கு லைஃப் எப்படி அமையுது அப்படிங்கிறத படத்தோட கான்செப்ட். படம் பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் மூவி, சூப்பரான மூவி தான். நல்லா வந்து ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கும். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு ட்ராமாட்டிக்காக சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். நம்மளுக்கு செகண்டாக பார்க்க போகிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா மேன் ஃப்ரம் அங்கிள் மூவி. 2015 வந்த மூவி. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.2 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ரி கேவில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருப்பாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினுக்காக ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைது. அந்த மிஷினை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாங்களா அப்படிங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பை த்ரில்லரான மூவி. நல்லாவே இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, தென் அது இன்வெஸ்டிகேஷன் விதமாக எப்படி போகுது அப்படிங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட். ஒரு தமிழ் டப்பில் ஒரு நல்லாவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. தமிழ் டப்பும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டில் தேட பார்க்க போகிற மூவின்னு பார்த்தீங்கன்னா அண்டு த பர்பிள் கிரையான் மூவி. 2024 தான் வந்தது. இந்த படத்தோட IMDb பார்த்தீங்கன்னா 5.6 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரையான் கிடைக்குது பர்பிள் கலரில். அந்த கிரையான் எடுத்து அவன் பார்த்தீங்கன்னா வரைகிறத பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் அது அப்படியே ஒரு ஆப்ஜெக்டாக வந்து அவனுக்கு ரியல் லைஃப்பில் கிடைக்குது. அந்த வயசில் கிரையான் வச்சு வளர்ந்துருப்போம்ல, அதெல்லாம் நடக்கும்னு நினச்சிட்டு அந்த மாதிரி இந்த பையனும் பண்ணுறா. தென் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக கிடைக்குது. ஆனால் அந்த கிரையானை அடிக்கிறதுக்காக சில கும்பல்ஸ் வர்றாங்க. தென் அதுக்கிட்டேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, எப்படி கொண்டு போகிறாங்கன்னு கதையை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. நல்ல ஒரு அட்வென்ச்சர் விதமாகவும் ஒரு நல்ல ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட் ஃபோர்த்தாக பார்க்க போகிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் ஸ்டேஷன். இந்த மூவி 2024 வந்தது. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.7 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா CA ஏஜென்ட்டாக நம்ம ஹீரோவாக இருக்கார். அந்த தன்னோட ஒய்ஃப் செத்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தென் ஒரு பிரச்சனையால் அவர் ஒய்ஃப் எப்படி செத்தா, தென் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியாது. தன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிஞ்சனால பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக ஒரு ரிவெஞ்ச் எடுக்காரு. இது ஒரு ரிவெஞ்ச் மூவி. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர ரிவெஞ்ச் மூடில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ஷனாக சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்த் வாட்சிங்காக இருக்கும். ப்ளஸில் ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஷிப் ட்ரூப்பர்ஸ் ரைட்டர்ஸ் ஆஃப் மார்ஸ். இந்த மூவி 2017 வந்த மூவி. இந்த படத்தோட IMDb பார்த்தீங்கன்னா 5.5 கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மூவினா நீங்க பயங்கரமா எதிர்பார்க்காதீங்க. ஒரு மினிமலான அனிமேஷனா சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸில் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஏலியன்ஸ் அட்டாக் ஏதோ மாதிரி நடந்துன்னா இவங்க போய் அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணி மக்களை காப்பாற்றுறது இவங்களோட பர்பஸ். தென் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஸில் ஒரு பிரச்சனை ஆகுது. அதை எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கிறத படத்தோட கான்செப்ட். ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டால் பயங்கரமாக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ரொம்ப டம்மியாக இருக்கும். பட் ஆக்சுவலாக நல்லாவே இருந்துச்சு, ஃபீல் ஆச்சு. தமிழ் டபுளும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீயாக தான் செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த்தாக பார்க்க போகிற மூவின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எண்ட்ஸ் வித் அஸ். இந்த மூவி 2024 வந்த மூவி. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.5 கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிள் இருக்குது. இது ஒரு நாவல் பேஸ் பண்ணி எடுத்த ரியல் லைஃப் ஸ்டோரி. நிறைய பேர் இந்த மூவி பார்த்தவங்க நாவல் விட பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த மூவி எடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு லவர்ஸ் தன்னோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அவங்க லவ்க்குள்ளே கிராக் ஏற்படுது. தென் அவங்க லைஃப்குள்ளே எப்படி சேர்ந்தாங்க, தென் அவங்க எப்படி தான் ஜாயின் ஆனாங்க, தென் அவங்க லவ் ஸ்டோரி எப்படி போச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் பேஸ் பண்ணி சூப்பராக எடுத்திருந்தாங்க. நாவல் விட நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு படம் பார்த்தீங்கன்னா ஒர்த் வாட்சிங்காக இருக்கும். தமிழ் டப்பும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீயாக செக் பண்ணி பாருங்க. அப்பப்போ ரொமான்ஸ் சீன்ஸ் வரும். அது பெருசாக இருக்காது. ஃபேமிலியோட பார்க்காம தனியாக அந்த மூவி செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்த் வாட்சிங்காக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன 6 மூவிஸும் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான ஒரு மூவிஸ் பார்க்கணும், ரீசெண்டாக தமிழ் டப்பில் வந்தது. நிறைய மூவிஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மூவிஸில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஒர்த் வாட்சிங்க, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸ் வெயிட் பண்ணுறேன். இந்த மாதிரி லிஸ்ட் போடுற வீடியோஸ் வேணுமா, இல்லை மூவி ரிவ்யூஸ் வேணும்னு சொல்லி தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை.